கட்டுப்பாடற்ற ரசிகர்களால் விஜய் எப்படி ஒரு கட்சிய மிகப்பெரிய ஒரு கட்சியை இயக்க முடியும்? சொல் பேச்சு கேட்காத ரசிகர்கள், இவர்கள்லாம் ரசிகர்கள் வந்து கூட்டம். இவங்களால அரசியல் பண்ண முடியாது. இது மாதிரி பனையூர்லேருந்து வெளியே வரமாட்றாரு. வொர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி. அப்படின்னு விஜய் அவர்கள் மேலயும், கட்சியுடைய நிர்வாகிகள் மேலயும், அவர் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் மேலயும் நெறைய விமர்சனங்கள். அவருடைய அணுகுமுறை, அவர் கட்சியோட செயல்படுத்தும் அணுகுமுறை நெறைய விமர்சனங்கள் தொடர்ந்து தற்போது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும், எதிர்க்கட்சிகளும் வந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ, அதுக்கெல்லாம் இந்த கோவையில் நடந்த பூத் கமிட்டி மீட்டிங்கும், இன்னைக்கு மதுரையில் நடந்த ஒரு ரோட் ஷோவும் தான் மிகப்பெரிய ஒரு பதிலா இருக்கு. ஸோ, டீட்டெயிலா பார்க்கலாம் என்ன ஏது அப்படிங்கிறத. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ஒரு ஓரிரு மாதங்களுக்கு முன்னாடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி வீட்டிலிருந்தே வேலை விடுகிறார். பனையூர்லேருந்து வெளியே வாங்க விஜய் அவர்களே, நீங்கள் பனையூர்லேயே இருக்கீங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் ரசிகர் கூட்டங்கள் கிடையாது இவங்க எல்லாருமே. இவங்க எல்லாமே அணில் குஞ்சுகள். இவங்களுக்கு அரசியலே தெரியாது. இவங்க வந்து மக்கள் பிரச்சனை எப்படி இவங்க தீர்க்க முடியும்? விஜய் அவர்கள் ஒரு முகம் மட்டும் போதுமா? மக்கள் பிரச்சனையை கையாளுவதற்கும், மக்கள் பிரச்சனையை எடுத்து செல்வதற்கும் நிறைய இங்கே பாருங்க கட்டுக்கடங்காத கூட்டங்கள். கோவையில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் போய் எல்லாத்தையும் ட்ராலிலாம் உடச்சி தள்ளிட்டாங்க. சொல்கிற பேச்சை கேட்கறது இல்லை. மற்ற மேலேருந்து குதிக்கிறாங்க. வேன் மேலே ஏறுறாங்க. சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா திடீர்னு விஜய் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. மதுரை போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே காலையில் 5 மணிலேருந்து மதுரை ஏர்போர்ட்டில் பயங்கரமான கூட்டம். ஆனால் அவர் 4 மணிக்கு தான் மதுரை போகிறாரு அப்படிங்கிறது வேற விஷயம். அப்போ வந்து சென்னை விமான நிலையத்தில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. முதல் முறையாக கட்சி ஆரம்பித்து முதல் முறையாக ஒரு ப்ரெஸ் மீட். இப்போ ப்ரெஸ் மீட் நிறைய பேர் சொல்லுவாங்க, கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவர் மட்டும் தான் பேசிட்டு போனார் அப்படின்னு. இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களும், துணை அமைச்சர்களும், எத்தனை முதலமைச்சர்களும் எத்தனை ப்ரெஸ் மீட்டில் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க ஒரு ரைட்டப் எழுதி கொடுத்து, அது ஸ்க்ரீன் பிளே எழுதி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அது மாதிரி தானே போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது முதல் முறையாக வந்து ப்ரெஸ்ஸை சந்திச்சு, என்னுடைய வேலையாக நான் மதுரை போய், மதுரையிலேருந்து நான் வந்து கொடைக்கானல் போகணும். ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக நான் போகிறேன். அதனால நான் உங்கள திரும்ப வந்து சந்திக்கிறேன். அதனால வந்து பின்தொடராதீங்க. பைக்கில் வந்து சாகசம் பண்ணாதீங்க. ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க. என்னை முந்தணும்னு நினைக்காதீங்க. கேரவன் மேலே ஏறாதீங்க அப்படின்னு நிறைய அறிவுரைகள் சொல்கிறாரு. ஆனால் கட் பண்ணி மதுரை ஏர்போர்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப ரிப்பீட்டு. எல்லாம் அதே மாதிரி நடக்கிறாங்க, பின்தொடர்றாங்க, வண்டி மேலே ஏற முயற்சிக்கிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடக்குது. பாலாபிஷேகம்லாம் பண்ணுறாங்க முன்னாடி பார்த்து. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ இருக்கக்கூடிய விஜயோடைய வருகையும், விஜய்க்கு கொடுக்குற ஆதரவையும், விஜய்க்கு கூடுற கூட்டத்தையும் பார்த்து லிட்டரலாக சொல்லப்போனால் வயித்தெரிச்சல்ல இருக்கக்கூடிய ஒரு சிலர், முக்கியமாக இருக்கக்கூடிய திமுக கட்சிக்காரங்களும், அவங்க கூட்டணி கட்சிக்காரங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் பொறுப்பே கிடையாது. தலைவன் சொல்ல பேச்சை கேட்காத தொண்டர்கள், இவங்களுக்குலாம் வந்து அறிவே கிடையாது. இவங்கலாம் பாருங்க, இப்போ தான் சொன்னார், அவர் பேச்சை கேட்காம திரும்ப வண்டி மேலே போய் ஏறுறாங்க. இவங்களாம் என்னைக்கு மக்கள் பிரச்சனை போய் சிந்திக்க போகிறாங்க அப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். சரி, இதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப பயமாக இருக்கா என்ன? இது மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டில், அதுவும் அரசியல் களத்தில் நடந்ததே இல்லையா? புதுசாக இருக்கா? அப்படின்னு ஆச்சரியமாக கேட்க தோணுது இல்லைங்களா? ஆக்சுவலாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள் பலம் கொண்ட நடிகர் வந்து ஒரு பொது வெளிக்கு வரார் அப்படின்னா, கண்டிப்பாக இவ்வளோ பெரிய கூட்டங்கள் கூடத்தான் செய்யும். அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினரும், அரசாங்கங்களும் இருக்காங்க. ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா, அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அதுக்கான வரைமுறைகள் கொடுக்கணும். இவங்க வந்து தாவேகா கட்சியினர் எங்கே கூட்டம் நடத்தினாலும் சரி, எந்த பொது விஷயத்துக்கு போராட வந்து பர்மிஷன் சரி, இவங்க கொடுக்குறதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, சரி ஓகே, விஜய் அவர்கள் வராருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், அதை ஒழுங்குமுறை பண்ணியிருந்துருக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதை பண்ண தவறிட்டாங்க. அதுவும் பண்ணலை. அதுக்கப்புறமா கூட்டம் கூட்டம்னா மட்டும் போதுமா, அதை வந்து ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுமா, அதுக்கு நான் கடைசியாக வரேன். இப்போ இங்கே இருக்கு இல்லைங்களா, பிரதான கட்சிகள், நாங்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசக்கூடிய கட்சிகள் நாங்கள் மட்டும்தாங்க, வேற யாரும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுடைய கட்சி கூட்டங்கள், அவங்களுடைய கட்சி மாநாடுகள், அவங்கள வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினோம்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? இதை விட கேவலமாக மோசமாக இருக்கும். பொதுமக்களுக்கு எந்த அளவுக்குலாம் இடையூறு பண்ணக்கூடாதோ அந்த அளவுக்குலாம் இடையூறு பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் போகக்கூடிய ரோடுகளில் ரோடு இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த மீடியேட்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கட்சியோட விளம்பரத்தை எழுதி வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியேட்டரில் கட்சி கொடியே நட்டு வைப்பாங்க. அந்த கட்சி கொடி நட்டு வச்சு ஒருத்தவங்க மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்க. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். பேனர் வைப்பாங்க. பேனர் எப்படி இருக்கும்? ரோடை மறைச்சிக்கிட்டு இருக்கும். ஆர்ச்சி வைப்பாங்க. அந்த ஆர்ச்சி எப்படி இருக்கும்? போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும், பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாம இந்த மாநாடு ஃபங்ஷன்லாம் வச்சா கட்சிக்காரவங்கலாம் இந்த வேன்லாம் போவாங்க இல்லைங்களா? சுமோ வேன்லாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஏதோ அந்த படத்துலலாம் வர ரவுடிங்கலாம் போவானுங்கல்ல, அதே மாரி பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு எடை இருக்குமோ அந்த அளவுக்கு இங்க தமிழ்நாட்டுல ஆக்டிவா இருக்கக்கூடிய நாங்கலாம் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸா இருக்கோம். மக்களுக்காக போராடுறோம்னு சொல்லக்கூடிய அனைத்து கட்சிக்காரவங்களும் இந்த தமிழ்நாட்டுல இத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத எல்லா பொதுமக்களும் சொல்லுவாங்க. இது எல்லா ஊர்லயும் நடக்குது. ஒரு மாநாடுக்கு போனாங்கன்னா, அந்த இடத்துல எந்த அளவுக்கு அலப்பறைய குடுப்பாங்க, எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு வந்து அச்சுறுத்துவாங்க, எந்த அளவுக்கு வண்டிய ஓட்டிட்டு போவாங்க, வண்டி மேல எப்படி ஏறி நிப்பாங்க, அப்ப நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, இன்னைக்கு கோவையில நடந்ததும் சரி, மதுரையில நடந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு துளி கூட கிடையாது. அப்ப வந்து தலைவர்கள் பேச்சு தொண்டர்கள் கேட்கறதில்ல. சரி, இப்ப இருக்கக்கூடிய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேச்ச வந்து அவங்க தொண்டர்கள் கேட்கறாங்களா? அவர் தான் சொல்றாரு, மது வந்து ஒழிக்கணும், மது வந்து போதை பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா, அவங்க கட்சியுடைய நிர்வாகிகள் கூட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா, பிரியாணியும், பீரும் வைக்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்ப அவங்க தலைவர் என்ன சொல்றாரு? மது ஒழிக்கணுங்கிறாரு. ஆனா, அவங்க தொண்டர்கள் என்ன பண்றாங்க? பீரும், பிரியாணியும் குடுக்குறாங்க. அப்புறம் எப்படி மது ஒழிக்க முடியும்? சொல்ற பேச்ச கேட்கறது இல்லையே அவங்க யாருமே. அவரு மட்டும் கிடையாது. அவங்க எந்தெந்த கட்சிகள்லாம் கூட்டணி கட்சிகள் இருக்காங்களோ, மது ஒழிப்புன்னு இங்க போராடுவாங்கங்க. மது ஒழிப்பு மாநாடும் நடத்துவாங்க. மது ஒழிப்புன்னு போராடுவாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, மாநாட்டுக்கு வரவங்க எல்லாம் குடிச்சிட்டு தான் வருவாங்க. இது டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, ஐவாஷ். மக்களை ஏமாற்றக்கூடிய வேலைகள இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு ஒரு ஸ்டெப் மேல எடுத்து போனா மீடியாக்கள். நான் தமிழ்நாட்டுல இருக்கிற மாரி அந்த மாரி மீடியாவ நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. லிட்டரலா சொல்ல போனோம்னா, இந்த மீடியாக்கள் எல்லாமே அ விஜய் அவர் கட்சி தொண்டர்களையும், அவங்க கட்சிக்காரரையும் விமர்சிக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ, இப்போ அத விட கேவலமா நீங்க ஒரு படி மேல போயி ஆளுங்கட்சிக்காக உழைக்கிறீங்க. நீங்க உழைக்கிறீங்க. மக்கள் பிரச்சனைக்காக நீங்க உழைங்க அப்படின்னா, ஆளுங்கட்சிக்காக நீங்க உழைக்கிறீங்க. அப்போ உங்களுடைய பணத்துக்காகவும், உங்களுடைய பதவிக்காகவும், உங்களுடைய வியாபாரத்துக்காகவும் நீங்க வந்து மக்கள வந்து அடமானம் வைக்கிறீங்க அந்த இடத்துல. அப்ப விஜய் அவர்கள டீஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற மீடியாக்களுக்கு ஆளுங்கட்சி குடுத்திருக்கக்கூடிய ஒரு அஜெண்டா. எப்படி விஜயகாந்த் அவர்கள டீஃப்ரேம் பண்ணாங்களோ, அவர் வந்து ஒரு குடிகாரரு, அவர் வந்து அசிங்க அசிங்கமா பேசுறாரு, அவர் வந்து அவருடைய கட்சி உறுப்பினர அடிக்கிறாரு, எல்லாத்தையும் ஜூம் பண்ணி காமிக்கிறது, ரிப்பீட் மோட்ல போட்டு காமிக்கிறது, அந்த ரெட் ரவுண்டு போட்டு காமிக்கிறது. எந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்களுடைய அந்த ஃபேம வந்து குறைச்சதோ, சோசியல் மீடியா மட்டும் கிடையாது. மீடியா மிகப்பெரிய மெயின் ரீசன். இன்னைக்கு பெரிய பெரிய மீடியாக்கள்னு சொல்லிக்கக்கூடிய எல்லாருமே செஞ்சாங்க. எல்லாருமே இந்த கீழ்த்தரமான அரசியல பண்ணாங்க இந்த மீடியாக்கள் எல்லாமே. ஸோ, அப்போ எந்த அளவுக்கு விஜயகாந்த பண்ணலாம்னு நெனச்சிருந்தீங்களோ, அதே மாரி விஜயையும் வந்து நீங்க பண்ண நெனைக்கிறீங்க. ஆனா, அது வந்து ரொம்ப சுலபம் கிடையாது. அப்படி பண்ணவும் முடியாது உங்களால. ஏன்னா, அப்ப இருந்தத விட இப்போ சோசியல் மீடியா பயங்கர ஆக்டிவ் ஆயிடுச்சு. மக்களுக்கும் அந்த புரிதல் வந்து இப்போ நெறையாவே வந்துருச்சு. யாரு வந்து இங்க உண்மையாவே நடிக்கிறா? நம்ம என்னதான் நீங்க வந்து 8 மணி நியூஸ், 9 மணி நியூஸ், 10 மணி நியூஸ் தொடர்ந்து ரிப்பீட்டடா போட்டாலுமே, அதெல்லாம் ரிப்பீட்டட் நியூஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. ஃபேக் நியூஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ, அப்படிலாம் நீங்க வந்து நெனச்சுக்கிட்டு டீஃப்ரேம் பண்ண நெனச்சீங்கன்னா, அது உங்க தலையில நீங்களே மண்ண வாரி போட்டுக்கிற கணக்கா ஆயிடும். ஏன்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் விஜய் அவர்கள் சேரக்கூடிய கூட்டங்கள பார்த்து எல்லாருமே இப்போ வயித்தெரிச்சல்ல, ஐயோ! என்ன பண்றதுன்னு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் உண்ம. நெறைய பேர் சொல்றாங்க, இந்த கூட்டங்கள் எல்லாம் ஓட்டாக மாறாது. அவரு இப்ப தான் ஃபர்ஸ்ட் எலக்ஷன் நிக்கிறாரு. அவருடைய முகத்துக்கு மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. அவருடைய ஒரு வேட்பாளர் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படின்னு நீங்க என்ன வேணா சொல்லலாம். அது எல்லாமே 2026 எலக்ஷன் வரைக்கும் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வரப்போற ஓட்டுகள், அந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் நீங்களால தடுக்க முடியாது. அதுக்கு இடையில என்ன மாதிரி அஜெண்டா வேணா இவங்க கிரியேட் பண்ணுவாங்க. இப்ப இந்த கோவலமா ச்சீ கேவலமா சாரி. கோவலன்னு சொல்லக்கூடிய அவர் பெரிய போராளியாம் அவரு. மூடு டாஸ்மார்க்க மூடுன்னு ஒரு பாட்டுலாம் பாடுனாரு. எப்போ? அதிமுக ஆட்சி காலத்துல. சரி, இப்போ 4 ஆண்டுகளா டாஸ்மார்க்க மூடுன்னு ஏன் பாட்டு பாடல அவரு? இன்னும் ஒரு படி மேல போய் விஜய் அவர்கள விமர்சிக்கிறார். அரசியல் ரீதியாக விஜய் அவர்கள நீங்க விமர்சிங்க. ஆனா, அவரு பிரைவேட் ஜெட்ல போறாரு. அவருடைய ஃப்ரெண்டி கல்யாணத்துக்கு போறாரு. அது பெஸ்டி கூடலாம் போறாரு அப்படின்னு. பாருங்க எந்த மாரி கீழ்த்தரமான அரசியல்லாம் கொண்டு வராங்க பாருங்க. திமுகவுக்கு ஆதரவா பேசக்கூடிய கோவலன் அவர்கள். நம்ம மரியாதையா தான் பேசுவோம். ஏன்னா, நமக்கு வந்து அந்த மரியாதை எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா, அந்த கட்சிக்காரங்க சேர்ந்தவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண மரியாதை தெரியாது. அப்போ அத வந்து முதலமைச்சர் அவர்களும், இப்ப துணை முதலமைச்சர் அவர்களும் ஆதரிக்கிறாங்களா? அப்ப அவங்களுடைய பர்சனல் லைஃப்லாம் பேச ஆரம்பிச்சா இன்னும் எந்த அளவுக்கு பெரிய விஷயமா இருக்கும். அப்போ இந்த மாரி தான் இவங்க அரசியல் இருக்கு. ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு படைபலம், ஒரு ரசிகர் பலம், ஒரு தொண்டர் பலம் வச்சிருக்காங்க அப்டின்னா, ஐய்யயோ! எப்படி அவனுக்கு வரும்? அப்படின்னு அவங்கள எந்த அளவுக்கு அவங்கள வந்து நகர்த்தி முடியுமோ, எந்த அளவுக்கு வந்து அவங்கள சுத்தி கட்டம் கட்ட முடியுமோ, அந்த அளவுக்கு கட்டத்த கட்டி, அவங்கள கீழ்த்தரமா அவங்கள விமர்சிச்சு, தனிப்பட்ட வாழ்க்கைய விமர்சிச்சு, அது உண்மை பொய்ங்கிறத தாண்டி நான் சொல்றேன், ஒரு பெண்ண வந்து இழிவாக பேசி இவங்க அரசியல் பண்றது தான் இப்ப இருக்கக்கூடிய அரசியல். இதுதான் இவங்க 75 ஆண்டு கால ஆலமர அரசியல்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த ஆலமர அரசியல் லட்சணம் இதான் பார்த்துக்கங்க.
அது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இவங்க கூத்தாடிகள்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அதே கூத்தாடிகளை வச்சு தான் இவங்க வந்து முதலமைச்சர்களுடைய பிறந்தநாள் விழான்னு சொல்லிட்டு விழா நடத்தி எல்லா கூத்தாடிகளும் கூப்பிட்டு பெருமையை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு இவங்களுடைய அரசியல் புரிதல் இருக்கு பாருங்க. இன்னும் சொல்லப்போனா ஒரு பக்கம் ஒவ்வொரு அமைச்சரா வந்து பதவி ராஜினாமா பண்ணிக்கிட்டே வராங்க. இடி ரைடு வேற ஒவ்வொரு வழக்கா வேற நீதிமன்றம் ரத்து பண்ணிக்கிட்டே வராங்க. அப்போ ஊழல் நிறைந்த ஆட்சிகளாக இருக்கு. ஊழல் பெருச்சாலைகள் நிறைந்த ஆட்சிகளாக இந்த ஆட்சிகள் இருக்கு. இதை எதிர்த்து கேள்வி கேட்டா, அது மூலியமாக வாழ்றவங்க கொஞ்சம் வயிறெறிய தான் செய்வாங்க. ஸோ அதனால இப்போ விஜய் அவர்கள் பேச்ச கேட்குறாங்க, கேட்கலங்கிறத தாண்டி, விஜய் அவர்கள் ஒரு இனிஷியேட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் வராரு. நம்ம நாடு வந்து பார்த்தீங்கன்னா, உடனே நார்த் இந்தியா கம்பேர் பண்ணா இந்த மாநிலம் ரொம்ப சூப்பரான மாநிலம். எப்படிதான் ஆமா இருக்குதான். யாரும் இல்லன்னா. அதுக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி மட்டும் காரணம் இல்லங்க. அது வந்து ஒரு 60, 70 ஆண்டு கால நீட்சி அது. அதனுடைய நீட்சி தான் இப்ப இங்க வந்திருக்கு. நல்ல தலைவர்கள் ஆட்சி செய்த மாநிலம் தமிழ்நாடு. நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நல்ல ஆட்சி குடுக்குறாங்களா? அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஸோ இத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அந்த கட்சியில ஒருத்தவங்க பண்ணாங்க அப்படின்னா, அத 50 வருஷத்துக்கு அதே நம்ம பேசிட்டு இருக்க முடியும். இப்ப என்ன பண்றாங்க? அததான் நம்ம பேச முடியும். ஸோ அதுதான் ஆக்டிவ் பாலிடிக்ஸும் கூட. ஸோ அப்போ அடுத்தடுத்து விஜய் அவர்கள் இந்த பூத் கமிட்டி மீட்டிங், இந்த ரோட் ஷோ பண்றதெல்லாம் பார்க்கும்பொழுது, ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி, அரசியல் மாற்றத்துக்காக மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு பலன் வந்து கண்டிப்பா 2026 நடக்கும். இன்னும் அவரு அரசியல் பேச ஆரம்பிக்கல. அதாவது பிரச்சாரத்துல அரசியல் பேச ஆரம்பிக்கல. இன்னும் இந்த பூத் கமிட்டி மீட்டிங்ஸ்லாம் முடிச்சுட்டு, உண்மையான அரசியல் பிரச்சாரத்துக்கு இறங்குனார் அப்படின்னா, இன்னும் பல பேருடைய தூக்கம் கனவாகவே போய்விடும் அப்படிங்கிறது தான் இப்ப நிதர்சனமான உண்மையாவும் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னென்ன நடக்கப் போகுது? என்ன மாற்றங்கள் வரப்போகுது? இந்த மீடியாக்கள்லாம் என்ன மாரி அஜெண்டா செட் பண்ண போறாங்க? அது மட்டும் இல்லாம நாங்க வந்து ஆதரவு குடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல அந்த ஒட்டுண்ணிகள் இருப்பாங்களா? அவங்க என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன மாரி அஜெண்டா செட் பண்ண போகுது? நம்மளும் எல்லாத்தையும் வந்து புட்டு வைக்கலாம். ஸோ கருத்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நீங்க விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவீங்களா? போட மாட்டீங்களா? அப்படிங்கிறத தாண்டி இந்த அரசியல் விஜய் போற அரசியல் சரியா இல்லையா? அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.